ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வைரல்னால் 3 டாபிக் அப்படின்னா என்னங்க எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா ரிதன்யா அவர்களுடைய கேஸில் என்ன அப்டேட் அப்படின்ற இன்றைக்கி கேட்டிருந்தீங்க. மண்டே வந்து வருதுன்னு. பட் இப்போது டியூஸ்டேக்கு அந்த ரிசல்ட் வந்து தள்ளி போயிருக்கு. ஏன்னா பெண்டிங் கேஸ் கிட்டத்தட்ட 20-25 கேஸ் இருக்கிறதுனால இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேஸ் வந்து ஹியரிங்க்கு வரல. ஸோ டியூஸ்டேக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்தோடனே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் ரிதன்யா அவர்களுடைய கேஸில் இன்னொரு விஷயம் வந்து இருக்குது. அதாவது ரிதன்யா அவர்களுடைய தம்பிக்கு ஒரு காதலி இருப்பதாகவும் அந்த காதலி கவினுடைய ரிலேஷன் அப்படின்றது மாதிரியும், அதனால தான் ரிதன்யா அவர்களுடைய குடும்பம் வந்து இப்போ சைலண்ட் ஆகிட்டு எதுவும் பேச மாட்டாங்க, அம்மாலாம் வந்து பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து உண்மை தெரிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த கவின் குடும்பம் வந்து ஒரு சில விஷயங்கள் பரப்பியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து ஒரு போஸ்ட் வந்து பார்த்தோம். அதை பார்க்கும் பொழுது ஏன் இதை வந்து போடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப வேதனையாகி போச்சு. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ரூமர் எல்லாமே வந்து கிளியர் ஆகிட்டு இருக்குது. பட் இப்போ வந்து திடீர்னு அதை ஏன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அந்த விரிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து கவின் அவர்களுடைய கொலை வழக்கு, அதாவது ஆணவ கொலை வந்து பண்ணாங்கல்ல, அதை பற்றின ஒரு அப்டேட்டு, அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சுர்ஜித்துக்கு ஒரு டீட்டெயிலாக ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து வந்து அது அஜித்குமாரோடைய கேஸில் என்ன நடக்குது அதை பற்றின ஒரு அப்டேட். ஸோ மொத்தம் 3 டாப்பிக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விரிவான தகவலுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிதன்யா அவர்களுடைய கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூஸ்டே தான் ஹியரிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா மண்டே இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து வரல. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20-30 கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கிறதுனால இப்போ வந்து அதை வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டியூஸ்டேக்குள்ளே அது முடிஞ்சிடும். அது வந்து நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலில் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அதை நான் வந்து பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் வந்து பார்த்துருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிதன்யா அவர்களுக்குடைய ஃபேமிலி மேலே இன்னொரு குற்றச்சாட்டு, அதாவது இப்போ 3 சிம் கார்டு மாறுமோ, ரிதன்யாவுக்கு கள்ளக்காதல் அப்படின்ற மாதிரி கண்டதை வந்து பரப்பி விட்டுருந்தானுங்க. திடீர்னு ரிதன்யா அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் வச்சுலாம் வந்து பேச வச்சானுங்க. ஆனால் அது எடுபடல மக்கள்கிட்ட. நீங்கள் என்னாலும் பேசிட்டு போங்கடா, நாங்கள் ரிதன்யாவை நம்புறோம்டா அப்படின்ற மாதிரி ஒரே போடா வந்து போட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சரி சைலண்ட்டாக இருக்காங்கல்ல, இப்போ ஒன்று கிளப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யா அவர்களுடைய தம்பி இருக்கார்ல, அவங்களுக்கு வந்து ஒரு காதலி வந்து இருப்பதாகவும், அந்த காதலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவினுடைய ரிலேஷன் அப்படின்ற மாதிரியும், கவினுடைய ரிலேஷன் அப்படின்றதுனால கவினுடைய ஃபேமிலி வந்து ரிதன்யா அவர்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மிரட்டல் விடுப்பதாகவும், இந்த மாதிரி உங்கள் தம்பி வந்து இந்த மாதிரி லவ் பண்ணியிருக்காப்புல, ஸோ அதனால் இனிமேல் ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டல் கொடுக்குறாங்க. அதனால தான் ரிதன்யா அவர்களுடைய அப்பா வந்து இது வரைக்கும் வரல, ஏன்னா இப்போ வந்து இல்லாட்டி வந்திருப்பார்ல, ஏன் வரல அப்படின்றதற்கான காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு சிரிப்பு தான். அதாவது இப்போ என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி, அந்த பொண்ணு இறந்துட்டாங்க, என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த போஸ்ட்டை நான் போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன். சரியா, அதுக்கடுத்து அந்த போஸ்ட் இப்போ இருக்கா இல்லையான்னு தெரில. பட் இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ வன்மமாக இந்த போஸ்ட்டை வந்து போட்டுட்டு எவ்வளோ கேவலமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஏற்கனவே ரிதன்யாவுடைய சித்தப்பா பையன்கிட்ட நம்ம பேசணும், பூபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட. அவர் வந்து நம்மக்கிட்ட பேச விரும்பலை. அவர்கிட்ட ஒரு மெசேஜை மட்டும் அனுப்பிட்டு போயிடுவாப்பில். நான் வந்து என்னையா கொஞ்சம் பேசியான்னு சொல்லிட்டு நம்ம மெயில் ஐடிலாம் கொடுத்துருந்தேன். அதுக்கு வந்து ரிப்ளையும் பண்ணல, எதுவும் பண்ணல. பட் இந்த மாதிரி தப்பாக பேசாதீங்க அது இதுவும் பேசிட்டு போனார். இப்போ இந்த மாதிரி போஸ்ட்டில் நீங்கள் போய் ரிப்ளை பண்ண மாட்டிங்களா? இல்லை உங்கள் கண்ணில் வந்து இதெல்லாம் படலையா? இதெல்லாம் வந்து திராணி இருந்தால் நீங்கள் கேட்கணும்ல, எதுக்கு என் தங்கச்சி அக்காவை பற்றி இப்படி பேசுகிறீங்க, ஏன் வந்து எங்கள் ஃபேமிலியோட டவுன் பண்ணுறீங்க அந்த மாதிரி நீங்கள் கேட்க வேண்டியது தானே. அது அங்கெல்லாம் கம்முன்னு விட்டுட்டு இங்கே நம்ம ரிதன்யா அவர்களுடைய கேஸை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுக்குறோம், மக்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்ல வரோம் அப்படின்னா அங்கே வந்துக்கிட்டு நீங்கள் இப்படி பண்ணலாம், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, டீட்டெயில் வந்து நீங்கள் வேறு மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட. நமக்கு இணையதளங்களில் வர்றது, ஒரு சில பேர்கிட்ட விசாரிக்கிறது, இப்படி வச்சு தான் நம்ம வந்து கண்டென்ட் பண்ண முடியும். அவரை விட்டுட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து பண்ண முடியாது இந்த மாதிரி விஷயத்தில் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரிலாம் வந்து வந்திருக்கு பாருங்களேன். ஸோ இது எதனால் பரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கேஸ் வந்து திருப்பியும் நியூட்ரலில் வந்திருக்கு. ஸோ ரிதன்யா அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ரிதன்யா ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்டவர், 3வது சிம் கார்டு மர்மம், கள்ளக்காதல் இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் பரப்பி விட்டாங்கல்ல மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. இப்போ இது வந்து 5வது ஐட்டம், புது ஐட்டமாக எரியாங்கன்னு பார்த்தா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஐட்டம் தான். அதாவது ரிதன்யா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியே ஒரு த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. கவின் ஃபேமிலி, அதாவது கவின் ஃபேமிலிகிட்ட மாட்டிக்கிட்டாங்க. த்ரெட்டன் பண்ணாங்க கூட சொல்லல, மாட்டிக்கிட்டாங்க அவங்க.
ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால வந்து வெளியே வர முடியவில்லை. ஸோ அதனால தான் இப்போ இன்டர்வியூஸ்லாம் வந்து கொடுக்குறது இல்லை. அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுக்கும் வாய் திறக்க இல்லை அப்படின்ற மாதிரி எவ்வளோ கேடுகட்டத்தனமாக இப்படி ஒரு விஷயம் வந்து பேச முடியுது அப்படிங்கிறது தெரில. அதை நம்பி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆதரவாக சில கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. ஆமாம் ஆமாம் கரெக்டு தான், இவங்களை பார்த்தா அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ யோசிச்சு பாருங்கள், இது ஒரு அஜெண்டாவாக ஒரு பெய்டாக சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதை வந்து மக்கள் தூக்கி வீசினோடனே சரி எப்படி பண்ணலாம், ஏன்னா ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டை ஏமாற்றணும் அப்படின்னா ஈஸியாக ரிதன்யாவுக்கு நம்ம ஆப்போசிட்டாக கவின் ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு கவின் ஃபேமிலி நல்லவன், ரிதன்யாவோட ஃபேமிலி கெட்டவங்க அப்படின்ற மாதிரி திரிச்சிடலாம் அப்படின்றதற்கு எவ்வளோ இரவும்பாக வேலை பார்ப்பாங்க போல தெரியுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு போட்டுட்டு இந்த மாதிரி தம்பியோட காதலி அப்படின்ற மாதிரில போடுறாங்க. அதை விசாரித்தப்போ நம்ம பார்த்தோம்னா அவன் தம்பிக்கு எதுவுமே இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் செட்டில் ஆகிருக்காரு, காதலியும் கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தகவல். இவங்க எதை வச்சு சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த செய்தியை வந்து பார்த்துட்டு எனக்கு ஒரு நண்பர் வந்து அமைச்சிருந்தார், இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு நான் வந்து வேதனைப்பட்டேன். என்னடா அது, அந்த பொண்ணு நிம்மதியாக இறந்துட்டாங்க, நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு அதை கேட்கணும் போல தோணுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த எச்சத்தனத்தை அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ரிதன்யா அவர்களுக்கு நாளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது, என்ன தீர்ப்பு வருது அப்படிங்கிறதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். அடுத்து நம்ம அஜித்குமார் அவர்களுடைய கேஸ் பற்றி அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஜித்குமார் அவர்களுக்கும் ரிதன்யாவுக்கும் சேம் தான், 2 பேரும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ ஆனால் 2 பேருடைய கேஸும் வந்து மூமெண்ட்டில் நல்லா தான் போயிட்டுருக்கு. அஜித்குமார் கேஸ் வந்து கொஞ்சம் இன்னும் முன்னோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா சாட்சிகள் அனைவர்கிட்டும் விசாரிச்சிட்டாங்க, யார் வீடியோ எடுத்தாங்களோ அவங்ககிட்டவும் வந்து விசாரித்து 31 சாட்சிகள்கிட்ட விசாரிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திருப்பவனம் போலீஸால் இருக்காங்களா அவங்கக்கிட்ட போய் உள்ள விசாரணை என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ சிபிசிஐடி அவங்களுடைய வேலையை தரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ எவனாக இருந்தாலும் சரி குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்றதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அஜித்குமார் கேஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீதி கிடைத்தா எனக்கும் சந்தோஷம் தான் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன். இதுதான் இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன். அவங்க அதற்கான ரிப்போர்ட்ஸ் தான் வந்து சேகரித்து இன்றைக்கி என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைட்டன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ போலீஸாக இருந்தாலும் சிபிசிஐடி உள்ளே வந்தால் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி க்ளீனாக வந்து அதற்கான ஒரு ஸ்கெட்சை போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அடுத்து கவினுடைய கேஸில் ஒரு புதிய திருப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக நான் அவனை விடமாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, லவ் தான் பண்ணுவேன்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு அவன் சுர்ஜித் வந்து ஃபோன் பண்ண உடனே சுஹாசினியை போட்டு அடின்னு துவச்சிட்டாப்புல அவங்க அப்பா. இந்த சிசிடிவியில் பார்த்துட்டாங்க. அதை பற்றி துருவி கேட்டப்போ தான் தெரிஞ்சிருக்கு, நம்ம சுர்ஜித் இருக்காப்புல அவர் வந்து வேறு ஜாதி பெண்ணை வந்து லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தகவல். நானும் வந்து யோசித்து பார்த்தேன், என்னடா இது அப்படின்ற மாதிரி. அப்போ இவங்க வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் அவருடைய பொண்ணை வந்து இது பண்ணால் இவங்க வந்து பசங்களை வெட்டி போடுவாங்க. ஓகே, அடுத்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது வரும் பொழுது அதெல்லாம் நாங்களாம் வேறு ஜாதி பொண்ணை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னால் இது என்னடா நியாயம்? அதாவது உங்களுக்கு வந்தால் ரத்தம், மிச்சவங்க வந்தால் தக்காளி சட்னியாடா, அது எப்படா உங்களுடைய மனநிலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி திடுக்கிடும் தகவல்கள் விசாரணையில் வரும் பொழுது நமக்கே வந்து என்னடா அது இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சு, அதாவது நமக்கு அது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். வெளியே வந்து பார்க்குறப்ப இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்கப்பா, மிளகாப்பொடி வீரங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். உள்ளே போய் பார்த்தா இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனே அந்த மிளகாப்பொடி எடுத்து அவன் மூஞ்சில் போட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் நிலைமை இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்